அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதத்திலே 24 நாட்களை கடந்து 25வது ஒற்றைப்படை நாளை இரவை எதிர்பார்த்தவர்களாக இன்றைய தினம் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய மாளிகாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வினாவிடை அந்த நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் அதோடு இஃப்தார் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட சில நேரம் ஒரு மார்க்க உபதேசம் செய்யும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சொர்க்கத்துக்குரியவர்களும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரையை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் உரையாற்றலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடமும் பேசக்கூடிய என்னிடமும் கேட்டால் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், இலக்கு எது என்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு பதில், நான் மரணித்ததன் பின்னால் நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும். முஸ்லிம்களிடம் கேட்டாலும் அதுதான் பதில். முஸ்லிம் அல்லாதவர்களிடம் கேட்டு பாருங்க, உலகத்திலே என்னென்ன மதங்கள் இருக்கின்றதோ அந்த எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசையும் மரணித்ததன் பின்னால், செத்து போனதன் பின்னால் அடுத்த வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதனால்தான் இந்த நாட்டிலே வாழக்கூடிய, அதிகமாக வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம், பௌத்த மக்கள், சிங்கள சகோதரர்கள், அவர்களுடைய அந்த கடைசி இறுதி கிரிகை நடக்குமே, அதில் என்ன அவங்க சொல்லுவாங்க, நிவான் சுப பத்தனவான்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்களே. அவர்களும் அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். இந்துக்கள் எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்வார்கள். அது அந்தந்த மதத்தினுடைய அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னது? அதை விட வேறுபட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது மறுமையுடைய நாள், நன்மை தீமை, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸிஜ்லுல் மூமின், இந்த மூமின்களுக்கு இந்த உலகம் எப்படின்னு சொன்னால் சிறைச்சாலை மாதிரி. ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவர்களுக்கு நினைத்த மாதிரி வாழ முடியாது. சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதியை கொண்டு போய்த்து விடுறாங்க. அந்த கைதி சிறைச்சாலைக்குள்ள அவனுக்கு நினைச்ச மாதிரி வாழ இயலுமா? அவனுக்கு நினைச்ச மாதிரி வெளியில வரவும், அவனுக்கு நினைச்ச டைமுக்கு வெளியில வந்து உள்ளுக்கு போகவும், நினைச்ச நேரம் யாரோடையாவது பேசவும், நினைச்ச நேரம் தூங்குறதுக்கும் அப்படி இயலாது. அந்த சிறைச்சாலைக்கு என்று சொல்லி, அந்த பிரிஷனுக்கு என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அப்போ ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி எப்படி இருப்பானோ, எந்த ஷெட்யூலுக்கு கீழே அவன் இயங்குவானோ, அது மாதிரி ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனை மாதிரி தான் வாழணும். அந்த வாழ்றதுக்குரிய ஷெட்யூல், சட்டத்திட்டத்தை யார் தந்திருக்கிறது? அல்லாஹு தாலாவுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை. அதை தாண்டி எங்களுக்கு நினைச்ச மாதிரி யாருமே வாழ முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வாழ வேண்டும். வாழும்போது எங்களுடைய நோக்கம் அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்த இந்த இடத்துல நிறைய இளைஞர்களும் யுவதிகளும் குறிப்பிட்ட சில தாய்மார்கள் இருக்கிறீங்க. அப்படி வாழ்ந்த சில நபி தோழியர்களும் நபி தோழர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. முழுக்க முழுக்க அவர்கள், அதான் நான் இந்த தலைப்பை எடுத்தது என்று சொன்னால், சுவர்க்கத்துக்குரியவர்களும் சுவர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க
சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டே அமைந்திருந்ததை பார்க்கிறோம். அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம், எதை வேண்டுமென்றாலும் தியாகம் செய்யலாம் என்ற அளவுக்கு வாழ்ந்தார்கள். அதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்க தானே. மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கம் நரகம் எல்லாமே எடுத்து காட்டப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு அழைத்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டப்பட்டுச்சு, நரகத்தை எடுத்து காட்டப்பட்டுச்சு, நரகத்தில் நடக்கக்கூடிய தண்டனைகள் எடுத்து காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எடுத்து காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிலரை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. நரகத்தை காட்டும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, திரும்பி இந்த பூமிக்கு வந்ததன் பின்னால் ஒரு பெருநாள் உரை நிகழ்த்தும் போது பெண்களுடைய பகுதியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நரகம் காட்டப்பட்டதன் காரணமாக, நரகத்திலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று காட்டப்பட்டதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மஹ்ஷரன் நிசா, பெண்களே தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். இன்னி உரீத்துக்குன்ன அக்ஸரமின் அகலினார், உங்களை தான் நான் நரகத்திலே அதிகமாக கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. சொல்றேன்னு சொன்னா எடுத்து காட்டப்பட்டுச்சு, நரகத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். நீங்க அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அந்த நரகம் காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி சொர்க்கம் காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்று காட்டப்பட்டுச்சு. அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பூமிக்கு வராங்களே, வந்ததன் பின்னால் அந்த சொர்க்கத்துக்கு, அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்பட்டவர்கள் எல்லோருமே பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம்னு பாருங்களேன். நான் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் உள்ளத்தால் ஆசைப்படுறோம் தானே. நான் செய்யக்கூடிய அமலை வச்சு, நீங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அமலை வச்சு நான் என்ன அமலை செய்கிறேன், ஏதோ ஒரு அளவுக்கு என்னுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கும், நானும் சொர்க்கத்துக்குரியவனா இருப்பேனோ என்று நினைச்சு எங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக வைத்துக் கொள்ளலாம். உண்மையிலே நாம் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்று இறைவன் முடிவு செய்வான். ஆனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்தில் சிலரை எடுத்து காட்டுகிறான். அவர்கள் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம்னு பாருங்களேன், எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பாருங்களேன். அப்போ அவர்கள் எடுத்து காட்டப்பட்டதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சிலருடைய காரணங்கள் அல்லாஹ் எந்த ஒரு செய்தியிலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லவும் இல்லை, எந்த ஒரு ஹதீஸிலும் விளக்கம் இதற்காக வேண்டிதான் இவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டுச்சு என்ற விளக்கம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அடிப்படை விளங்குது என்னது, இவர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த கொள்கைக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி, தூதருக்காக வேண்டி, நாளை மறுமையில சொர்க்கத்துக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தவர்கள் என்றதை விளங்குது. அதுலேயும் பாருங்க, அதுக்கு போவதற்கு முன்னால் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை பற்றி ஒரு நன்மார கூறப்படுது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகவும் நேசத்துக்குரிய அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேசித்தது போல வேறு எந்த ஒரு மனைவியையும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கல. அதுக்கு பின்னால பல திருமணங்கள் முடிக்கிறாங்க தானே, கிட்டத்தட்ட 11 மனைவிமார்கள். 2 பேர் மரணித்ததன் பின்னால் சமகாலத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில சமகாலத்தில் 9 மனைவிமார்கள் உயிரோடு வாழ்ந்தாங்க. அப்படி இருந்த மனைவிமார்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தது போல வேறு எந்த ஒரு மனைவியையும் நேசிக்கல. அந்த நேசத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லவா, ஆயிஷா ரலியல்லாஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களே வயது குறைந்த அழகான அறிவுள்ள மனைவி யாருன்னு கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மனைவிமார்களே ஆகவும் இளைய சின்ன வயசில் இருக்கக்கூடிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தானே. அவங்களோட வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, ஹாலான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பின்னால் இந்த ஹாலான்னு சொல்லக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. வந்து வீட்டுக்குள்ள வரும்போது அனுமதி கேட்பாங்களா இல்லையா, சலாம் சொல்லி. இந்த ஹாலான்னு சொல்லக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தங்கச்சி சகோதரி அனுமதி கேட்கிறாங்க. கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க,
என்னுடைய கதீஜா தான் உயிரோடு வந்துட்டாங்களோ என்று சொல்லி எடுத்த உடனே அல்லாஹும்ம ஹாலான்னு சொல்றாங்க. யா அல்லாஹ் இது ஹாலாவாக இருந்துடட்டுமே. மனைவி மௌத்தா போய்த்தாங்க, அடக்கி எல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல அவங்க அந்த வாழ்ந்து கொண்டிருக்க அந்த பாசம், அந்த எண்ணம் எப்படி, அந்த ஞாபகம் இன்னும் விட்டு போகல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம ஹாலா இது ஹாலாவாக இருந்துடட்டுமே எனக்கு சொல்றாங்க. உடனே பக்கத்தில் இருந்தது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன தெரியுமா, பொறாமை. அங்கேயும் இருந்துச்சு இங்கேயும் இருந்துச்சு. சும்மா ரோட்ல போக்கல நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்களோட மனைவி இல்லாம வேற ஒரு மனைவியை அன்றைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட கதை கந்தல் பெண்கள்கிட்ட இருக்கிறது. அப்படி பொறாமை இருக்க வைத்து தானே அல்லாஹ் தாலாவே அல்லாவை கண்டிக்கிற அளவுக்கு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. தேன் விஷயம் தெரிந்தானே, நேரம் போதும், அதனால அதெல்லாம் விளக்கப்படுத்தல. தேன் விஷயத்துல அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறானே, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லஅத அஸ்வாஜிக என்ற வசனம் வருதே, அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்த வசனம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தாலாவை கண்டிக்கிற அளவுக்கு வைஃப்மார் 2 பேர் சேர்ந்து சதி செஞ்சாங்களா இல்லையா? ஏன் பொறாமை. ஒரு மனைவியோட வீட்டுக்கு போறது இன்னொரு மனைவிக்கு பிடிக்கல. அப்ப இது வருமா இல்லையா? இப்படி ஒன்று அந்த இடத்துல வருது. வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டு சில வாசகங்களை சொல்றாங்க. அந்த வாசகத்தில் ஒன்று என்னது தெரியுமா, கன்னங்கள் சிவந்த தாடைகள் சுருங்கி போன ஒரு குறைசி கிழவி, வயசு போன கிழவின்னு தானே சொல்லும், குறைசி வயசு போன ஒரு கிழவிய இன்னும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசிச்சிருப்பாங்க. இந்த நேசத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, முதல் மனைவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பத்தில் இந்த தௌஹீத் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறாங்களே, பிரச்சாரம் பண்ணும்போது ஆரம்பத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உறுதுணையாக இருந்தது இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எல்லா பிரச்சனைக்கும் சப்போர்ட்டாக இருந்தவங்க. அதுக்கு பின்னால் வந்த மனைவிமார்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு, பிரச்சனை இல்லை, அடிதடி இல்லை, கொல்ல வரல, இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மரணிப்பதற்கு முன்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவங்க சகிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களே, உறுதுணையாக இருந்தாங்களே, இது ஒன்று தான் காரணம். இதற்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிற முதல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, எப்படி சந்தோஷமான ஒரு செய்தின்னு பாருங்க. புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்றாங்க, கால அத்தா ஜிப்ரீலு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சொல்றாங்க, ஃபகால யா ரசூலுல்லாஹ் ஹாதிஹி ஹதீஜத்து கத் அதாயத மாஹா இனாஉன் ஃபீ இதாமுன் அவு தஆமுன் அவு ஸராபுன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடம் இப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவோ பாத்திரமோ எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்க, ஃபைதா ஹிய தத்க ஃபக்ரா அலைஹி ஸலாம் மின்னி மின் ரப்பிஹா வ மின்னி. உங்களிடம் வரக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொல்லுங்க, நானும் என்னுடைய இறைவனும் ரப்பும் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக. உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தாலா சலாம் சொல்லி அனுப்பின ஒரு பெண் இருக்குமாக இருந்தால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து வஹி வருது, தூது வருது, அல்லாஹ் தாலா சொல்லி அனுப்புறான், ஜிப்ரீலே நான் சலாம் சொன்னதாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா, வபஷர்ஹா பைத்தி ஃபி ஜன்னதி மின் ஹசபி லா சஹப ஃபி வலா நஸப. அந்த கதீஜாவுக்கு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். எப்படியாப்பட்ட மாளிகை, முத்தாலான மாளிகை, தனி முத்தாலான ஒரு மாளிகை கதீஜாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா, கூச்சல் சத்தம் இருக்காது. கூச்சல் வைக்கக்கூடிய சத்தங்கள் இன்றைக்கு வீடுகள் இருக்குமே, சத்தம் காதுக்கு கேட்க முடியாத, அப்படி கேட்டால் எரிச்சல் வரக்கூடிய இப்படியான சத்தங்கள் இருக்காது. கூச்சலோ சத்தமோ ஒன்றுமே இல்லாத முத்தாலான ஒரு மாளிகையை கதீஜாவுக்காக வேண்டி இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்கன்னா,
சுவர்க்கத்துக்குரியவர்கள். எப்படியாப்பட்ட வாழ்க்கை? வாழ்க்கையே தியாகம், நோக்கம் அதுதானே, டார்கெட் சுவர்க்கம் தானே. அந்த சுவர்க்கத்தை உலகத்தில் வாழும்போது அடைந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் சுவர்க்கம் மட்டும் என்று சொல்லல, சுவர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகை இருக்கின்றது, நற்செய்தி வருகிறது என்று சொன்னால் சுவர்க்கத்துக்குரிய பெண்ணா இல்லையா? அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு முன்மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் பாருங்க, சில பெண்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியில் சொல்லுவாங்க. யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக யார் சொல்றாங்கன்னா, அத்தாவு பின் அபீ ரபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அத்தாவு பின் அபீ ரபா என்று சொல்லக்கூடிய நபி தோழரும் ஒரு வீதியில் பாதையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நபி தோழரிடம் கேட்குறாங்க, தோழரே, உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமா என்று கேட்குறாங்க. சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு. ஆச்சரியம் தானே, ஆசை தானே. சும்மா ரோட்டில் இருக்கும்போது ஒரு நபி தோழர் கேட்குறாரு, சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு. ஆர்வம் வருமா இல்லையா? காட்டுங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த பாருங்க, ஒரு கருப்பு நிற பெண்மணி வாராவே, இந்த பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பார்த்து, இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி அப்படி தியாகம் செஞ்சவங்க இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அனஸ் பின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த அத்தாவு பின் அபீ ரபான்னு சொல்லக்கூடிய நபி தோழர் கேட்குறாரு, இவங்க சொர்க்கவாதி என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னால் காரணம் இருக்கணுமா இல்லையா? என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்துச்சு. எப்படியாப்பட்ட நோய்னு சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் ஃபிட் வருதுன்னு, முந்தி சொல்லுவாங்க காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்களே, ஃபிட் வந்து கீழே விழுந்து வாயால் நுரையெல்லாம் தள்ளி கீழே விழுந்து துடிப்பாங்க. இப்போ நிறைய அந்த இப்போ மருத்துவத்துறையெல்லாம் வளர்ந்ததன் பின்னால் அப்படியான நோயாளிகள் குறவு இருக்கிறாங்க. அந்த முந்தி மாதிரி அடிக்கடி காண முடியாது. அப்படி விழுந்தவுடனே நீங்கள் கண்டிருப்பீங்க, இரும்பை கொண்டு போயிட்டு கையில் கொடுப்பாங்க. இரும்பை பிடிச்சிட்டு துடிச்ச உடனே அந்த நுரையெல்லாம் நின்று சரியாக போயிடும். இதுதான் அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிட் வரக்கூடிய நோய். இப்படியாப்பட்ட ஒரு நோயால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படியாப்பட்ட நோய் இருக்குது, இந்த நோய் குணமாகறதுக்கு நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்களேன். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை செய்தால் இறைவனிடம் அதுக்குன்னு ஒரு தனி கண்ணியம் இருக்குது. இந்த பெண் சொல்கிறாங்க, இந்த நோய் நிவாரணத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்களேன். இந்த நோய் வந்து கீழே விழும்போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி என்னுடைய அந்தரங்க பிரதேசங்கள் எல்லாம் வெளியாகுது, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெண்ணே, நீங்கள் இந்த நோயை தாங்கி கொண்டால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று சொல்கிறாங்க. இந்த பெண் என்ன வந்ததே எதுக்கு? நோய் நிவாரணத்துக்கு பிரார்த்தனை கேட்கறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நோயை தாங்கி கொண்டால் மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். நோயை தாரவன் இறைவன் தானே, தாங்கி கொண்டு ஒரு காரணத்துக்காக. இப்போ பாருங்க, ஆசைப்பட்ட எதுக்கு? உலகத்தில் வாழும்போது இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், வாழும் வர காட்டி இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டோமா, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவோமே என்று அதை ஒரு பக்கம் விட்டுட்டு அந்த சகோதரி அந்த பெண் எதுக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? சொர்க்கம் சுவரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கண்டா நான் இதை தாங்கி கொண்டால் சொர்க்கம் எனக்கு நிச்சயம். அப்போ அந்த பெண் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சொர்க்கம் தான் தேவை, எனக்கு மறுமையில் சொர்க்கம் தான் தேவை. அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நான் இந்த நோயை என்ன செய்கிறேன்? தாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யுங்களேன், நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் துவா செய்யுங்களேன், பிரார்த்தனை செய்யுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி துவா செய்கிறாங்க என்றத இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பெண் சுவர்க்கத்துக்குரிய பெண் தன்னுடைய ஆடை விலகக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த யுவதிகள் பெண்களுடைய ஆடை ஒழுக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கும் ஆடை முறை கேவலமாக இருக்குது. அதாவது முஸ்லீம் பெண்கள் என்று சொல்றதுக்கு முஸ்லிம்களுக்கே ஒரு அசிங்கமான நிலைமையில முஸ்லீம் பெண்களுடைய ஆடை இருக்குதா இல்லையா? டெனிமை உடுத்து, ஜீன்ஸை உடுத்து, முந்தானியை போட்டு நான் முஸ்லீம் அடையாளம் காட்டக்கூடிய பெண்கள் இல்லையா இந்த சமூகத்தில்? இந்த கொஞ்சம் நீங்க மாளிகாவத்தில் இப்போ இஃப்தாருக்கு போகிறோம், மாளிகாவத்தில் மார்க்கெட் போடுவாங்க தானே, இஃப்தாருக்கு போகிறோம் மார்க்கெட் போடுவாங்க. இந்த மாளிகாவத்தை மார்க்கெட் உள்ள கொஞ்சம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா விலங்கும் வரக்கூடிய பெண்களுடைய ஆடை ஒழுக்கம் எந்த அளவுக்குன்னு. அதாவது மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே வித்தியாசம், ஷோல களத்தில் சுற்றி போட்டிருப்பாங்க,
அதை தவிர ஆடைகள் வித்தியாசத்தை காண இயலுமா? அபாயா உடுத்தாலும் ஆடை அப்படியே உடல் அமைப்பு விளங்குற மாதிரி. அதுவும் இப்போ ஃபேஷன் என்ன ஆகுது, ரெண்டே மேட்ச் பண்ணி ஒரே கலரில் போடுறாங்களா இல்லையா, போட்டுட்டு நான் முஸ்லீம்னு காட்டுறதுக்கு அப்படி இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போடுவார் ஒரு துண்டு அப்படி சுற்றி அதை மாதிரி போட்டுட்டு வராங்க. அதையும் இல்லாமல் வந்தால் முஸ்லீம்னு தெரியாதே. உண்மை அதுதானே. அதுலேயும் இப்போ ஃபேஷன் என்ன செய்யறாங்க சில பேர், யூகேல எல்லாம் கூதலுக்கு களத்தில் ஒரு பெரிய ஒரு டவல் மாதிரி ஒன்று சுற்றுவாங்களே, சுற்றி 2 துண்டை இன்னைக்கு போடுவாங்களே, இப்போ அதை மாதிரி ஒரு சோல் டிசைன் வந்துட்டா இல்லையா? அப்ப பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எந்த அளவுக்கு போகுது, அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சுருக்கம் கிடைக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தை நேசித்த பெண்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்கள். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்களா இல்லையா, போன நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில பேரை சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படுது. அந்த எடுத்து காட்டப்பட்டதுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய், அவங்களோட பேர் வந்து ருமைஸா. ஆனா அவங்களுக்கு வளமையா குழந்தை பிறந்ததன் பின்னால் அந்த குழந்தையுடைய பேரை சேர்த்து சொல்றதுனால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர் மாறுது. உம்மு சுலைம், சுலைமுடைய தாயின்னு. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹாவுடைய மனைவி, அவங்கள வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எடுத்து காட்டுறான். எப்படி எடுத்து காட்டுறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் என்னை சொர்க்கத்தின் நுழைந்தவனாக கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, சொர்க்கத்தை காட்டுறதுக்காகவே. அங்கு அபூ தல்ஹா அவர்களின் மனைவி ருமைசாவுக்கு அருகே நான் இருந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அபூ தல்ஹாவுடைய மனைவி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போகும்போது அவங்க பூமியில உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்கள சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது. வந்து சொல்றாங்க, ருமைசாவே எனக்கு அருகாமையிலே கண்டேன். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய அளவுக்கு என்ன தியாகம் செஞ்சாங்க, சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலி அவர்களுடைய தாய், ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியுடைய தந்தை கிடையாது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா வாப்பா யாரு தெரியுமா, மாலிக்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவனுக்கு முன் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கை குழந்தை. இது வந்து மாலிக்னு சொல்லக்கூடியவருக்கு கிடைச்சவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப கணவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காஃபிராவே இருக்கிறாங்க. இவங்க கணவனுக்கு சொல்லி பார்க்குறாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்களேன்னு. கணவன் இவங்களுக்கு சொல்லி பார்க்குறாங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டுருங்களேன்னு. இப்படியே போகுது. இவங்க இஸ்லாத்தை விடுவாங்களா? விட மாட்டாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது என்று சொன்னா எப்படி வாழ்ந்திருப்பாங்க. கணவனுக்காக வேண்டியெல்லாம் இஸ்லாத்தை விடலை. இவங்க அந்த கொள்கையில இந்த மார்க்கத்தில் உறுதியாகவே இருக்கிறாங்க. இந்த மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லி பார்க்குறாரு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குற மாதிரி இல்லை. இவர் என்ன செய்யறாரு, இவர் வந்து சிரியாவுக்கு போறாரு. போனதன் பின்னால் அங்கே மரணிச்சு அவர் திருப்பி வரல. இப்ப கை குழந்தையோட விதவையாக இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதவையாக இருக்கும்போது மதீனாவில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர் மதீனாவாசி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க காஃபிரா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, காஃபிரா இருக்கிறாங்க. அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்குறாங்க. உம்மு சுலைமே, நீங்க கை குழந்தையோடு இருக்கிறீங்க, விதவையா வேற இருக்கிறீங்க, நீங்க என்ன திருமணம் முடிக்கலாமே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பல. இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோமே, யதார்த்தமாக இருக்கக்கூடியதை பார்க்குறேங்க. முஸ்லீம் பெண் மாற்று மத சகோதரனை திருமணம் முடிச்சிருப்பாங்க. அவர மதத்தில் இருப்பார், இவர மதத்தில் இருப்பான். பார்க்குறோமா இல்லையா? முஸ்லீம் ஆண் மாற்று மத சகோதரியை கல்யாணம் முடிச்சு அவட மார்க்கத்திலே இருப்பாங்க, இவர மார்க்கத்திலே இருப்பாங்க. இப்போ புள்ள பிறந்தா புள்ள பன்சலைக்கு போறியா, கோயிலுக்கு போறியா, பள்ளிக்கு போறியா, பிரச்சனை வருமா இல்லையா? நான் அறிய சில ஃபேமிலி இருக்குது. எப்படி தெரியுமா? பர்த் சர்டிஃபிகேட்ல சிங்கள பேர், சமூகத்தில் கூப்பிடுறதுக்கு இஸ்லாமிய பேர். பர்த் சர்டிஃபிகேட்ல சிங்கள பேர், பாப்பா சிங்களவராக இருந்தா பர்த் சர்டிஃபிகேட்ல சிங்கள பேர், உம்மா முஸ்லீமா இருந்தா கூப்பிடுறதுக்கு முஸ்லீம் பேர். இப்போ இந்த புள்ள மௌத்தா போனுச்சுன்னு வைங்களேன், எப்படி கடைசி அந்த கிரிகைகள் செய்யறது என்ன, எந்த மதப்படி?
யோசிக்கணுமா இல்லையா? இப்படி வாழக்கூடிய, ஏன் காசுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, காதல் என்ற பேரில் முடிச்சு ஏதாவது ஒன்றில் இப்படி வாழக்கூடியவர்கள் உங்களோட இந்த ஊர்களில் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அபு தல்ஹா கேட்குறாரு. ஆனால் அபு தல்ஹா அன்சாரி, மதீனாவாசி, பெரும் செல்வந்தர். அவரு கேட்குறாங்க. உம்மு தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அபு தல்ஹாவே நீங்கள் நல்லவர் தான், வசதி உள்ளவர் தான், நல்ல குணமுடையவர் தான், ஆனால் உங்களை எனக்கு திருமணம் முடிக்க முடியாது. காரணம் என்ன ரீசன்? இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காஃபிரா இருக்கிறீங்க. எப்படியாப்பட்ட உறுதின்னு பாருங்க, நீங்கள் காஃபிரா இருக்கிறீங்க. அப்போ அவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கணுமா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைத்த டிமாண்ட் என்ன தெரியுமா? மஹராக இவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வசதி அபூ தல்ஹாக்கு இருக்குது. குதிரை கேட்டா குதிரை, ஒட்டகம் கேட்டா ஒட்டகம், பேரிச்சை தோட்டம் கேட்டா பேரிச்சை, அவர் பெரும் செல்வந்தர். அப்படி இருக்கும்போது இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மஹரா கேட்டது என்ன தெரியுமா? அபூ தல்ஹாவே, நீங்கள் என்னை திருமணம் முடிக்கிறேன்னா மஹராக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாப்பட்ட பெண் என்று பாருங்களேன். இதுதான் காரணம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இன்னும் நிறைய அவங்களோட வாழ்க்கையில தியாகம் நடக்குது. அவங்களோட அந்த கொள்கையுடைய உறுதி இருக்குது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய இந்த வாழ்க்கையில் இருந்த இந்த உறுதி. இந்த உறுதி இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கேட்கலாமா? இப்போ பெண்களை பற்றி மட்டும் சொல்லக்கொள்ள, அப்பா இன்றைக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பயான் அப்படி நினைக்காதீங்க, அடுத்ததாக வரும் அவங்களுக்கும். ஏன் தெரியுமா? ரெண்டும் இருக்கணுமே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு அவங்களுடைய கொள்கை உறுதி தான் மெயினாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இன்னும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்ட பெண்களில் ஒரு பெண் தான் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி உம்மு தஹ்தா. உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்க வந்து சொர்க்கத்தில் இவங்களை எடுத்து காட்டப்பட்டுச்சு. சொர்க்கத்தில் இவங்களை எடுத்து காட்டப்பட்டுச்சு. ஆனால் உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தில் எடுத்து காட்டப்பட்டல்ல, சொர்க்கத்துக்காக ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சொர்க்கத்துக்குரியவர்களும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களும். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு வழக்கு கொண்டு வரப்படுது. அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய, அதிகமாக நன்மை செய்யக்கூடிய, அதுலேயும் இப்போ ஒற்றைப்படை 2 நாள் பெய்த்து, இப்போ இன்றைக்கு இரவும் ஒற்றைப்படையுடைய இரவா இல்லையா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு 27 இரவு, 29 இரவு. இதை அடைஞ்சு கொள்ளணுமே, அதாவது சொர்க்கத்துக்கு ஆசைப்பட வேண்டும். அதுக்காக வேண்டி சொல்றேன். இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிறாங்க. ஒரு வழக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வரப்படுது. என்ன வழக்குன்னு சொன்னால், ஒரு அனாதை சிறுவனுக்கு சொந்தமான ஒரு பேரிச்சம்பர தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு அந்த அனாதை சிறுவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வேலி அமைக்க போறாரு. வேலி அமைக்கும் போது அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்ச மரம் பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பக்கம் அந்த மரம் சாஞ்சிருக்குது, வேலி அடிக்க முடியாது. இப்போ இந்த வழக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வரப்படுது. இந்த சிறுவன் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதனுக்கு சொல்லுங்களேன், என்னுடைய இந்த வேலி அமைப்பதற்காக வேண்டி அவருடைய அந்த மரத்தை எனக்கு கொஞ்சம் விட்டு தர சொல்லுங்களேன். அவருடைய மரம் எனக்கு இடைஞ்சலா இருக்குது வேலி அடிக்க, அதை எனக்காக வேண்டி விட்டு தர சொல்லுங்களேன் என்ன அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வரப்படுது. அந்த மனிதன், இந்த மரத்துக்கு சொந்தக்கார மனிதன் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விட்டு கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டும் அவர் என்ன சொல்றார்? நிராகரிக்கிறாங்க. நீங்க சொன்னாலும் என்னால் கொடுக்க முடியாது, அது என்னுடைய மரம் என்ன சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ இந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்தால் இதற்கு பதிலாக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரத்தை தருவான். எப்படின்னு பாருங்க, டிமாண்டை பாருங்க. இங்க நீ இந்த மரத்தை விட்டு கொடு, இதுக்கு பதிலாக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவான்னா, சொர்க்கத்துக்கு தானே ஆசைப்படணும். சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னால் இவர் சொர்க்கம் என்றது உறுதியாகுது. எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குது என்று சொன்னா நான் சொர்க்கத்துக்கு போனாதானே அந்த மரத்தை எனக்கு அனுபவிக்க முடியும். இந்த மனுஷன் அதை யோசிக்கல, இவர் முடியாதுன்றே சொல்றாரு. எப்படி வாய்ப்பு? சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பு கிடைச்சும் இவர் என்ன செய்யறாரு? விட்டு கொடுக்கல. அந்த இடத்துல அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டும் இந்த மனுஷன் விட்டு கொடுக்கலையே என்ற ஒரு கவலையில அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பமான பைருஹான்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பர தோட்டம் எனக்கு விருப்பமானது. அதில் தான் என்னுடைய வீடு இருக்குது, அதில் தான் என்னுடைய வீட்டுக்கு தேவையான கிணறு இருக்குது, நான் நீர் பாவிக்கக்கூடிய கிணறு இருக்குது. இந்த ஒரு மரத்துக்காக வேண்டி
என்னுடைய இந்த பைருஹான்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த மரத்தையும் நான் விட்டு கொடுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் எனக்கு ஒரு பெரிச்ச மரம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. எப்படின்னு பாருங்களேன், 600 மரத்துக்கு இந்த அபூதஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சிறுவன் அனாதை சிறுவன் கேட்டது ஒரு மரம் விட்டு தாங்கண்டி, அதற்கு பதிலாக சுவர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று சொன்னீங்க. இவரே முடியாது என்று சொல்லிட்டாரு. நான் என்னுடைய பைருஹா தோட்டத்தையே இந்த ஒரு மரத்துக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறேன். ஆனா நீங்க சொன்னது போல சொர்க்கத்தில் எனக்கு அந்த ஒரு மரம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா சொர்க்கத்தில் மரம் நிச்சயம். அப்படின்னா இந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதனுக்கு என்னுடைய பைருஹா தோட்டத்தையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. மனைவி கிட்ட கேட்கல, மனைவி கிட்ட போயிட்டு உம்மு தஹ்தாவே இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுது, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்கு கொடுக்கட்டுமா வானாதா, நான் இதை கொடுத்தா நாங்கெல்லாம் எங்க இருக்கிறது? வைஃப் கிட்ட கேட்கல. சொர்க்கம் தானே, சொர்க்கம் தானே டிமாண்ட் வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்கு கொடுத்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தோட்டத்தை கொடுங்க, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம். இவங்க போறாங்க, போயிட்டு இப்ப தர்மம் செஞ்சாச்சு. தர்மம் செஞ்சா அவங்களுக்கு சொந்தம் இல்லை. தன்னுடைய காணிக்கு வெளியில இருந்து சொல்றாங்க, உம்மு தஹ்தாவே நீங்க வீட்டில இருந்து வெளியேறுங்க. அவங்க கேட்கிறாங்க மனைவி, அபூ தஹ்தாவே எதற்கு வெளியேறணும்? உம்மு தஹ்தா கேட்கிறாங்க, எதற்கு வெளியேறணும்? அபூ தஹ்தா சொல்றாங்க, இதுதான் நடந்துச்சு. நான் இறைவனுக்காக வேண்டி சுவர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி இதை நான் அப்படியே தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே உம்மு தஹ்தா ஒரு வார்த்தை பேசல. சும்மா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமகாலத்து மனைவிமாருன்னா வைஃப் கிட்ட கேட்காம ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு பெரிய இப்படி ஒன்று தர்மம் செஞ்சிட்டாங்கன்னா, ஓ உங்களுக்கு பைத்தியமாவான்னு கேட்பாங்க. இதானே கேட்குற கேள்வி, உங்களுக்கு பைத்தியமாவா? இத்தனை வருஷம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி இதை கொண்டு போயிட்டு பள்ளி அல்லாட பாதையில் என்ன கொடுத்து வந்தா நான் பிள்ளையில கூட்டிட்டு ரோட்லேயே இருக்கிறேன்னு கேட்பாங்க. சும்மாவே கேட்குறாங்க தானே. ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தா, ஓ நீங்கள் உங்களோட குடும்பம் குடும்பம் குடும்பம்னு செய்யுங்க, கடைசியில் நானும் பிள்ளையிலும் நடு ரோட்டுக்கு வரணும். கேட்காத பெண்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கேட்காத மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்களா? கேட்டிருப்பீங்க. குடும்பத்துக்கு செஞ்சாலே சில குடும்பங்களில் தண்ட தாய்க்கு கணவனை பெற்ற தாய்க்கு உதவி செய்கிறத விரும்பாத எத்தனையோ மனைவி மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா ஜிப்ரிடானா? இருக்கிறாங்க தானே. இது இவ்வளவு பிரச்சனை வருது. இப்படியாப்பட்ட நிலைமையில உம்மு தஹ்தா என்ன தெரியுமா சொல்றாங்க? அபூ தஹ்தாவே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. எப்படி பதில்னு பாருங்களேன். இப்படி வைஃப் மார் கிடைச்சா மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மார் எப்படி கெத்தா இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அபூ தஹ்தாவே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட கையை பார்க்குறாங்க. அவங்களோட தோட்டம் தானே, பிள்ளைகளுக்கு தெரியுமா இது எங்கடது, எங்கட ஊடு, எங்கட கிணறு, எங்கட தோட்டம். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்களோட மரத்துல இருந்து பிச்சை விழுந்த பேரிச்ச மரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உம்மு தஹ்தாவுடைய உறுதியை பாருங்க. பிள்ளைகளோட கையில இருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சொல்றாங்க, பிள்ளைகளே இது இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்லை, இது இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாச்சு. கையில இருந்ததை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்னு சொன்னால், எதுக்கு ஆசைப்பட்டாங்க? சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க. இந்த உலகத்தில் எதையும் இழக்கலாம், மறுமையில சொர்க்கத்தை இழந்து விடக்கூடாது. நோக்கம் அதுதானே, சொர்க்கம் தானே நோக்கம். நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று தானே நினைக்கிறோம். அப்ப சொர்க்கம் மறுமையில நிச்சயம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்துக்கு எதையும் இழக்கலாம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் இந்த சஹாபிய பெண்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்க. இப்ப லேடிஸ் சாப்டர் முடிஞ்சு, இப்போ உங்ககிட்ட வருவோம். இப்போ அவங்களுக்கு சொல்லியாச்சா, இப்போ நீங்க என்ன என்னையும் சேர்த்து தானே. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போறாங்க. போயிட்டு சொர்க்கம் காட்டப்படுது. சொர்க்கத்தை பார்த்துட்டு பூமிக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, 2 நபித்தோழர்களிடம் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நபித்தோழர்களிடம் போறாங்க. பேய்த்து கேட்குறாங்க. உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் போறாங்க. உமர் அலி அவர்களிடம் போயிட்டு சொல்றாங்க, உமரே சொர்க்கத்தில் உங்களுடைய மாளிகை அல்லாஹ் தஆலா எனக்கு எடுத்து காட்டினான். இன்னும் சில செய்திகளில் தங்க மாளிகைன்னு வருது. ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமரே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்த மாளிகையை எனக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா காட்டினான். நானும் ஆசைப்பட்டு உமருடைய மாளிகையை பார்ப்போமே என்று கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம்னு ஆசைப்பட்டேன். நீங்க தான் ரோசக்காரனே, கோவக்காரனே,
என்னுடைய மாளிகைக்கு நான் போறதுக்கு முதல் நீங்க எப்படி போவீங்கன்னு கேட்டுருவீங்களோ என்று நான் போகாம வந்துட்டேன் என்ன சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் அப்படி சொல்லுவேனா? ஏன் இவர் சொர்க்கவாதி என்று டிக்ளேர் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிட்டான். அதனால தான் மாளிகை கேட்குறாங்க, என்னுடைய மாளிகை கண்டீங்களா? கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அல்லாஹ்வுடைய தூதர். ஆசை எப்படி அடுத்த நொடி மௌத்தா போகணும், சரியே போனா சொர்க்கம் நிச்சயமே என்ற அளவுக்கு ஆசையில கேட்குறாங்க. அதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போயிட்டு கேட்குறாங்க, பிலாலே சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசை கேட்குற மாதிரி நீங்க என்னதான் செஞ்சீங்க? ஏன் காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலையே. காரணத்தை சொல்லியிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் காலடி ஓசை கேட்குற மாதிரி என்னத்தை பிலாலே செஞ்சீங்க? பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த வாழ்க்கையில் அடிக்கடி உழு செய்கிறது இந்த வாழ்க்கையில் ஒரு வளமையாக நான் செஞ்சுட்டு வருவேன். நான் எப்போ உழு செய்தாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு அமலுக்கு மாற்றமாக அமல் செய்கிறது தான் பிதத். குல்லு பிதத்தின் லலாலா வக்குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கத்தை காட்டி தந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத அது தஸ்பீ தொழுகையாக இருக்கட்டும். இப்போ ரமலான் காலம் வந்தால் தராவின்றதும் கியாமுல் லைல்ன்றதும் வித்ருன்றதும் தஹஜ்ஜத்ன்றதும் இப்போ இந்த ஒற்றப்பட நாள் வந்தால் தலை விரிச்சு ஆடும் இந்த கூத்து. இப்படி ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத எத்தனையோ தொழுகையை தொழுகிறாங்களே, இது பிதத். குல்லு பிதத்தின் லலாலா வக்குல்ல லலாலத்தின் ஃபின்னார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகளை பிதத்துகளை செய்கிறார்களோ அந்த பிதத்துகள் அவர்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அது பிதத், வழிகேடு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு அமலை செய்யலை. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமலுக்கு மாற்றமாக ஒன்றை செய்யலை. நானா நினைச்சு என்னுடைய ரப்புக்கு நான் எத்தனை ரக்காத்து சும்மா தொழலாம் தானே, அப்படி தொழுகை தொழுறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் எப்போது உழு செய்தாலும் 2 ரக்காத்து தொழுதுருவேன். உதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வெள்ளனைக்கு சுபவெல்லாம் தொழுது முடிஞ்சு வெள்ளனைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கோ கடைக்கு போகிறதுக்கோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க. வேலை செய்யும் போது வீட்டில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தானே போவீங்க. குளிச்சுட்டு வரும்போது உழு செஞ்சுட்டு வாரீங்க. உழு செஞ்சுட்டு வந்த உடனே ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முதல் ஒரு 2 ரக்காத் தொழுகிறீங்க. எதுக்காக? என்னுடைய ரப்ப நான் சஜஜா செஞ்சுட்டு சுஜூது செஞ்சுட்டு போக போகிறேன் என்று 2 ரக்காத் தொழுகிறீங்களா? இது நீங்கள் ரப்புக்காகவே செய்கிறது. இதை நீங்கள் வளமையாக ஆக்கி கொள்ளுங்களேன். இது நன்மைகள் அப்படியே கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இப்படி ஒரு தொழுகை அவர் தொழுகிறாரு. இது அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் செஞ்சேன்னு சொல்லி செய்ததற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி ஓசையை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கேட்க வைக்கிறான்னு சொன்னால் இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் பல பயானியத்தில் கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய தியாகம், ஆரம்ப காலத்தில் இருந்த தியாகம் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நேரம் போதாது. அவங்க அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக போகிறதுக்குரிய காரணம் என்னது? வணக்கம், இபாதத், சஜதா, அல்லாஹ்வை சஜதா செஞ்ச அந்த சுஜூது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த தொழுகைக்காக வேண்டி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்களா இல்லையா? சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்றாங்க. அதே மாதிரி பாருங்க, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்ட சில நபித்தோழர்களை பாருங்களேன். முஸப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் எப்படியாப்பட்டவர் சொன்னால், இவர் உலகத்தில் எந்த ஒன்றையும் அனுபவிக்காதவர். அதாவது இளைஞன், திருமணம் முடிக்காதவர், உலகத்தில் எதையும் அனுபவிக்காத ஒரு வயசில் இருக்கக்கூடிய முஸப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் எப்படியாப்பட்ட நபித்தோழர் சொன்னால், மக்காவில் இவர் எப்படி வாழ்றாரு தெரியுமா? மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர், இளைஞன், யங் போயா இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் செல்வந்தர், அவருடைய பெற்றோர்கள் செல்வந்தராக இருக்கிறாங்க. இவர் இந்த முஸப் பின் உமைர் அந்த மக்கால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சில பேர் மக்காவாசிகள் உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாமல் இருந்த சம்பவம் எல்லாம் வரலாறெல்லாம் படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஆனால் இவர் எப்படின்னு சொன்னால், இவர் உடுக்கிற உடுப்பு இண்டை கொண்டு கொடுத்தா நாளைக்கு ஒரு உடுப்பு உடுக்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஆடைகள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முஸப் பின் உமைர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வீதியில் ரோட்டில் நடந்து போவாங்க. நடந்து போனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரோட்டில் போனது முஸப் பின் உமைர்னு கண்ணால் காண மாட்டாங்க. கண்ணால் ரோட்டில் போனது முஸப் பின் உமைர்னு காண மாட்டாங்க. ஆனால் அவர் பாவிக்கிற வாசனை திரவம் இருக்குது, பெர்ஃப்யூம், அத்தர். அந்த அத்தருடைய வாசம் அந்த வீதியில் வரும். அவரை காணாமலே சொல்லுவாங்க,
முஸப் பின் உமைர் தான் இப்போ இந்த வீதியில் போனவர். அந்த அளவுக்கு அவருடைய அந்த வாசனை, அந்த அளவுக்கு அவர் மக்காவில் ஒரு செல்வந்தராக வாடுறாரு. இவருக்கு இந்த கொள்கை போயிட்டு சேருது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இஸ்லாமிய தூய மார்க்கம், இந்த கொள்கை வந்து முஸப் பின் உமைருக்கு வந்து போய்த்து சேருது. அதே மாதிரி பாருங்கள், சேர்ந்த உடனே இவருக்கு அங்கே மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகுது. அங்கே வாழவே முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழவே முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்த உடனே இந்த முஸப் பின் உமைர் என்ன செய்கிறான்னு சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எல்லா சொத்து செல்வங்கள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு வந்து வரக்கூடிய முஸப் பின் உமைர் அவர்கள் மதீனாவில் நடந்த ஒரு போரில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுறார். சுவர்க்கத்துக்கு நேசம் வச்சால், சுவர்க்கத்தை விரும்பினால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், இன்ன காரியத்தை செய்தால் உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், அந்த சுவர்க்கத்துக்காக வேண்டி எதையும் இழக்கலாம், எதையும் இழப்போம் என்று வாழ்ந்தவர்கள் தான் இந்த நபி தோழர்கள். மதீனாவுக்கு வந்து ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். போர்க்களம் முடிஞ்சதும் பின்னால் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் எல்லாரும் போயிட்டு இந்த போர்க்களத்தில் போயிட்டு கனிமத்து பொருட்கள், இறந்தவர் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய சடலங்கள் ஜனாசாக்கள் எல்லாம் பார்த்து எடுப்பாங்களா இல்லையா? இப்படி போகும்போது முஸப் பின் உமைர் வந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்காவில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர், ஆடைக்கு குறையே இல்லாமல் வாழ்ந்த முஸப் பின் உமைர் ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னால் இந்த முஸப் பின் உமைருடைய ஜனாசாவை கஃபன், ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய நிலைமை தெரியும் தானே, புதுசாக கஃபன் அவங்க எதை உடுத்திருந்தாங்களோ அணிஞ்சிருந்தாங்களோ அதோட தான் அவங்களை அடக்கம் செய்யணும். இந்த முஸப் பின் உமைர் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட உடனே அவங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அவங்க உடுத்திருந்த உடுப்பு போதாது. தலையை மூடினா காலை மூட முடியாது, காலை மூடினால் தலையை மூட முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவருடைய இக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல் வகை இருக்குது, ஒரு புல் வகை எடுத்து சொல்கிறாங்க, இவருடைய முகத்தை அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையால் முகத்தை மூடிடுங்க, கால் பக்கம் வெளியாகுது, இந்த கால் பக்கத்தை இக்தர் என்று சொல்லக்கூடிய இந்த புல்களால் மூடி இவர் அடக்கம் செஞ்சிருங்க என்று சொல்கிறாங்கடா. இந்த முஸப் பின் உமைர் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை, அந்த சுகத்தை எல்லாத்தையும் இழந்தது எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தால் இதை விட செல்வந்தராகிறலாம் என்று ஆசைப்பட்டா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே கஷ்டமே, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தால் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிடும் என்று ஆசைப்பட்டா? இல்லை. எதுக்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், சுவர்க்கத்துக்கு ஆசைப்பட்டார்கள். அந்த சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் எதையும் இழப்பேன் என்று ஆசைப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் முஸப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அதே மாதிரி பாருங்க, அடுத்த சுவர்க்கத்துக்கு ஆசைப்பட்ட நபித்தோழர்களில் இன்னொரு நபித்தோழர் யாருன்னு சொன்னால் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் அவரும் ஒரு இளைஞனாக இருக்கிறார். இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸப் பின் உமைர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் ஏதோ ஒரு வகையில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் வந்து கேள்விப்படுறா, உங்களோட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாருங்க. அவங்க காஃபிரா இருக்கிறாங்க. இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனும் இருக்கிறான். அவர் எப்படின்னு சொன்னால் உம்மா புள்ள, உம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடியவர் தான் உமாரான்னு சொல்லக்கூடியவர். ஆனால் சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கடா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தாய் கேள்விப்படுறா, உங்களுடைய மகன் சாத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ உம்மா வீட்டுக்கு போன உடனே மகன் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னது சாதே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் இஸ்லாத்தை விட்டுறணும். இவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னும் வற்புறுத்தி பார்க்குறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த தாய் சாத் ரலியல்லாஹு அவரிடம் கோரிக்கையாக வச்சது எது தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, சாதே நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தானே சொல்லுகின்றது, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தானே சொல்லுது, அதை வச்சு நான் சொல்கிறேன், நீ இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வரணும் என்று. இப்போ சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, தாயே முடியாது என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்படியா நீங்கள் இஸ்லாத்தை விடாட்டி உங்களுடைய தாய் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், நான் பசியில் பட்டினியிலிருந்தே செத்து போயிடுவேன் என்று சொல்கிறாங்க. நிறைய வீட்டில் உமாமார் எடுக்கிற ஆயுதம் அது தானே,
உம்மமார் விரும்பின மாதிரி ஒரு கல்யாணம் பேசிடுவாங்க. இங்கே புள்ள வேற எங்கே ஒரு ஒரு இடத்துல கனெக்ஷன் வச்சிருப்பா, இல்லை அப்படி ஒன்றுமே இல்லாட்டி விருப்பம் இல்லை, உம்மாக்கு நல்லா பிடிச்சிடும், வாப்பாக்கு நல்லா பிடிச்சிடும். இப்போ மகனோ மகளோ முடியாதுன்னு சொன்னால் எதில் மார்க்கத்தில் அப்படியெல்லாம் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க உம்மா அப்பா. நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் முடிக்கணும், நான் பார்த்த மாப்பிள்ளையை நீ கல்யாணம் முடிக்கணும், இல்லையா நான் உனக்கு உம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. வாப்பா சொல்லுவார், நான் உனக்கு வாப்பாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. இப்படியெல்லாம் குடும்பங்களில் நடக்குது. இப்படியெல்லாம் பேசல. சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் என்ன சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்தை விட்டுறணும், இவர் முடியாதுன்னு சொன்னோன்னே தாய் சொல்கிறா, நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன். இப்படியே போகுது. சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னா மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே உமாரா என்ன செய்கிறாங்கண்ணா, நானாக்காரர் சகோதரன், அவருக்கு ஆத்திரம், என்னடா இது தம்பி உம்மா சொல்கிறத கேட்குறானே இல்லையேன்னு சொல்லி உமாரா என்ன செய்கிறாருன்னா தண்ணி கொடுத்து தாயை வந்து மயக்கத்திலிருந்து எழுப்பாட்டிடுவாங்க. தாய் எலும்பின உடனே கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, ஜாதே நீ இஸ்லாத்தை விட்டுட்டியா, இஸ்லாத்திலேருந்து வெளியேறிட்டியா? ஜாத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இல்லை தாயே, இப்போ கடுமையாக போகுது, நிலைமை எப்படி போகுதுன்னு சொன்னால் கடுமையாக போகுது. ஜாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கவலை, என்னடா இது தாய் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்களேன்னு ஜாத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடம் போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் போயிட்டு ஜாத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வீட்டில் தெரிஞ்சிட்டுது, என்னுடைய தாய் இப்படி செய்கிறாங்க, என்னுடைய தாய் இஸ்லாத்தை விட்டு வெளியேற சொல்கிறாங்க, என்னுடைய தாய் சாப்பிட்றாங்கல்ல குடிக்கிறாங்கல்ல, இன்ன நிலைமையில தான் இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே நான் தாய்க்காக வேண்டி என்ன செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்குறாங்க. இதுக்கு யார் ஃபத்வா கொடுக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கணும். ஜாத் ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்தில் நபியே முகமதே இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கணும். அல்லாஹு தஆலா அறிவித்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு உம்மாக்காக வேண்டி, பாப்பாக்காக வேண்டி, வைஃபுக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டியெல்லாம் கொள்கையை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஜாத் ரலியல்லாஹு அவருடைய விஷயத்தில் இறக்கிய குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 31வது அத்தியாயத்தின் 15வது வசனம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஉமா என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்குது. என்னது? நீ எது பற்றி அறிவு பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உனது பெற்றோர்கள் உனக்கு கட்டளையிட்டால் நீ அந்த விஷயத்தில் எனக்கு, அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் உம்மாவோ பாப்பாவோ யாரோ கட்டளையிட்டாலும் கட்டுப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய வசனம் ஜாத் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வஹியாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த ஜாத் ரலியல்லாஹு அவர்கள் தாயை இழந்தது, சகோதரனை இழந்தது எதற்காக வேண்டி சொன்னால் சொர்க்கத்துக்காக வேண்டி. முசத் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் குடும்பத்தை இழந்தது, பொருளாதாரத்தை இழந்தது எதற்காக வேண்டி சொன்னால் சொர்க்கத்துக்காக வேண்டி. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்குரியவராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சொர்க்கத்தை நேசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த நபித்தோழர்கள், நபித்தோழிகளுடைய வரலாறை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கு சொல்லியிருப்பது, நாங்களும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்போ சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இறுதி 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியாப்பட்ட இரவுன்னு சொன்னால் 1000 மாதம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நானும் நீங்களும் 82 வருஷம் உசுரோட வாழ்ந்து அமல் செஞ்சால், தொழுதால், குர்ஆன் ஓதினால், திக்ரு செய்தால், தான தர்மங்கள் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இறுதி 10 வரக்கூடிய ஒற்றைப்படை இரவில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த இரவை நாம் அடைந்தோம் என்றால் அந்த இரவிலே அமல்கள், நன்மைகள் எங்களுக்கு அதிகமாக வரக்கூடியதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.